அடைவதற்கு அனைவரும் ஒன்றுபட்டு செயல்படும் என்று கூறி அமைச்சருக்கு கம் டு 40 அண்ட் இந்த ஆண்டு நம்ம ஒரு இலக்கு நிர்ணயித்து மேலும் அந்த மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவத்துறை மாவட்ட தலைமை மருத்துவமனை காஞ்சிபுரம். மருத்துவர் ஃபாத்திமா. பெண்மைக்கு பெருமை சேர்க்க உறுதுணை. மருத்துவர் கார்த்திக். நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பயிலரங்கத்திற்கு வருகை தந்து மிக சிறப்பான வகையில் வந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து விட்டிருக்கின்ற தேசிய நலவாழ்வு குழுமத்தின் இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் அருண் தம்புராஜ் IAS அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவ கல்வி ஆராய்ச்சி இயக்ககத்தின் கூடுதல் இயக்குனர் மருத்துவர் தேரணி ராஜன் அவர்களே, இணை இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் நிர்மல்சன் அவர்களே, குடும்ப நலத்துறையின் இயக்குனர் மருத்துவர் சித்ரா அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சீமாங்க் அமைப்பின் இணை இயக்குனர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்திருக்கின்ற மருத்துவர்களே, வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் எத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பயிலரங்கத்திற்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 129 மகப்பேறு மருத்துவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயிலரங்கத்தை பொறுத்தவரை மகப்பேறு விகிதத்தை குறைப்பதில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர்களுக்கு தற்போது விருதுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. மகப்பேறு இறப்பு விகிதத்தை குறைப்பதில் 1,00,000 பிறப்புகளுக்கு 70 மகப்பேறு இறப்புகள் என்று சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்கின்ற இந்தியாவின் இலக்கை சில மாநிலங்களில் குறைத்து வருகிறோம். அந்த வகையில் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவிலான சாதனையை கடந்த 4 ஆண்டுகளில் படைத்திருக்கிறது. 2021ஆம் ஆண்டு இந்த அரசு பொறுப்பேற்கிற போது 1,00,000 பிறப்புகளுக்கு இறப்பு விகிதம் என்கின்ற வகையில் 90 என்கின்ற அளவிலே இருந்தது. உங்களுடைய சிறப்பான செயல்பாடுகளின் காரணமாக இன்றைக்கு இந்த இறப்பு விகிதம் என்பது 39 குறைந்திருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று, பாராட்டுக்குரிய ஒன்று. 40.5 என்ற இலக்கை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற போதே அதிவேகமாக குறைந்து அது 39 வந்து நின்றிருக்கிறது. பேசிக்கொண்டிருக்கிற நாம் இந்த பயிலரங்கத்தை முடித்து செல்வதற்குள் இன்னமும் கூட அது இந்த ஆண்டில் குறைந்து மிகப்பெரிய அளவிலான நாம் எதிர்பார்க்கும் சாதனையை படைக்கவிருக்கிறது என்பது இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. அதற்கு முழுமையான காரணம் மருத்துவ கட்டமைப்பு மேம்படுத்தப்படுவது மட்டுமல்லாது மருத்துவர்களுடைய உங்களுடைய மிகப்பெரிய அளவிலான ஒரு ஆத்மார்த்தமான பங்களிப்பு என்பதை மறக்கவே முடியாது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு நம்முடைய பெருமதிப்பிற்குரிய NHM MD அவர்கள் சொன்னதைப் போல பல்வேறு வகைகளில் மருத்துவ கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, மேம்படுத்தப்படவும் இருக்கிறது. என்றாலும் மருத்துவர்களின் செயல்திறன் என்பது மிகப்பெரிய அளவில் பாராட்டும்படியாக இருந்து கொண்டிருக்கின்ற சூழலில்தான் இந்த இறப்பு விகிதம் என்பது மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கிறது. நானும் கூட இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு இது போன்றது ஒரு மருத்துவ மாநாட்டில் முடித்துவிட்டு பத்திரிகையாளர்களை சந்திக்கிற போது சொன்னோம், அறுவை சிகிச்சைகள் இல்லாமல், சிசேரியன் போன்ற அறுவை சிகிச்சைகள் இல்லாமல் சுகப்பிரசவங்களை ஊக்குவிப்பதற்குரிய நடவடிக்கைகளை அரசு நிர்வாகங்கள் எடுக்க வேண்டும் என்று சொன்னோம். அப்போது 1-2 மருத்துவர்களின் சார்பில் சிசேரியன் என்பது மருத்துவத்துறையில் இயல்பாக நடக்கிற ஒன்று, அது இல்லாமல் எப்படி முடியும் என்றெல்லாம் விமர்சனம் கூட செய்தார்கள். நாம் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று 100% சொல்லவே முடியாது. வேறு வழியே இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்து
இந்த மகப்பேறுவை நிறைவேற்றுவது என்பது வேறு. ஆனாலும் நிறைய இடங்களில் அதை தங்களுடைய பொருளாதார வசதிக்காக இந்த அறுவை சிகிச்சை செய்தே தீர வேண்டும் என்கின்ற நிலையை பேக்கேஜ் சிஸ்டம் என்கின்ற வகையில் பல்வேறு மனசாட்சியற்ற மருத்துவர்கள் செயலாற்றி கொண்டிருந்தார்கள் என்கின்ற அந்த விஷயத்தை தான் அன்றைக்கு நாம் வெளிப்படையாக எடுத்து சொன்னோம். உண்மையில் ஒரு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி அது தற்போது பெரிய அளவில் குறைந்திருப்பது என்பது மருத்துவர்கள் இன்றைக்கு மிக சிறப்பாக தங்களுடைய பணியினை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் இன்றைக்கு 99 ஒட்டுமொத்தமாகவே அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் தமிழ்நாட்டில்தான் 99.9% பிரசவங்கள் மருத்துவமனைகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவே ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் வீடுகளில் அந்த மருத்துவம் நடைபெற்று பிரசவங்கள் என்பது பெரும்பகுதியானவைகள் வீடுகளிலே நடைபெற்று வந்தது. இன்னமும் கூட பல்வேறு வட மாநிலங்களில் மருத்துவமனைகளுக்கு வராமலேயே ஆயாமார்கள் என்று சொல்லப்படுபவர்கள் தங்களுடைய கிராமங்களில் இது போன்ற பிரசவங்களை இன்றமும் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலான விழிப்புணர்வு ஏற்பட்டு 99.9% பிரசவங்கள், அதாவது 8.02 லட்சம் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அதை காட்டிலும் இன்னொரு கூடுதலான மகிழ்ச்சி 8.02 பிரசவங்களில் 4.51 லட்சம் பிரசவங்கள், அதாவது 56% பிரசவங்கள் அரசு மருத்துவமனைகளில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு. அவற்றில் 83% பிரசவங்கள் சீமாங்க் மையங்களில் நடைபெறுவது என்பது இன்னமும் கூடுதல் சிறப்பு. அதாவது 4,51,000 பிரசவங்களில் 3,54,000 பிரசவங்கள் சீமாங்க் மையங்களில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி. பேறு காலத்தில் ஏற்படுகிற சிக்கல்கள், கர்ப்பிணி தாய்மார்களின் தொடர் கண்காணிப்பு போன்ற திட்டங்களை, கர்ப்பகால சிக்கல்கள் உள்ள கர்ப்பிணி தாய்மார்களை கண்டறிவதும், ஒவ்வொரு கர்ப்பிணி தாய்மார்களை கண்டறிந்ததற்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு கர்ப்பகால சிக்கல்கள் உள்ள தாய்மார்களை கண்டறிந்து மகப்பேறு மருத்துவர்கள் மூலம் தொடர்ந்து நம்முடைய மாநிலத்தில் ஆலோசனைகள் மற்றும் சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது. கர்ப்பகால சிக்கல்கள் உள்ள தாய்மார்களை அதிக எண்ணிக்கைகளை கண்டுபிடித்த மாநிலம் என்கின்ற காரணத்திற்காக ஒன்றிய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் தமிழகத்திற்கு முதல் பரிசு தந்ததை நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவீர்கள். அதேபோல அதிக எண்ணிக்கையில் மகப்பேறு மையங்களை கொண்ட மாநிலங்களில் 2வது இடத்திற்கான விருதினை ஒன்றிய அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம், ஒன்றிய அரசின் அந்த நிர்வாகம் தமிழகத்திற்கு வழங்கி இருப்பது என்பதும் பாராட்டுக்குரிய ஒன்று. இப்படி அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் கர்ப்பகாலம் மற்றும் பிரசவத்திற்கு பின் ஏற்படும் சிக்கல்கள் உள்ள தாய்மார்களுக்கு சிகிச்சை வழங்க நவீன கருவிகளுடன் கூடிய சிறப்பு பராமரிப்பு பிரிவு ஹை டிபென்சி யூனிட்ஸ் செயல்படுத்தப்பட்டும் கொண்டிருக்கிறது. 91 சீமாங்க் மையங்கள் லக்ஷயா மையங்களாக இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. 2017க்கு பிறகு ஒன்றிய அரசால் வழங்கப்படுகிற இந்த லக்ஷயா என்கின்ற இந்த விருது கூடுதலாக, ஏன் அதற்கு முன்னால் இருந்ததை காட்டிலும் 4 மடங்கு அதிக எண்ணிக்கையில் அந்த விருதுகள் இன்றைக்கு தமிழகத்திற்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. மருந்து கட்டுப்பாட்டு துறையுடன் ஒருங்கிணைந்து
தனியார் மருந்தகங்களில் கருக்கலைப்பு மருந்துகளின் விற்பனை தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இன்றைக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. கர்ப்பகாலம் மற்றும் குழந்தை கூட்டு கண்காணிப்பு மென்பொருள் பிக்மி என்று சொல்லப்படுகிற அந்த மென்பொருளின் மூலம் பேறு காலத்தில் தொடங்கி குழந்தையின் 18 வயது வரை கர்ப்பிணி பெண்களின் விவரங்களை பதிவு செய்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. கர்ப்பகால மற்றும் குழந்தை கூட்டு கண்காணிப்பு மென்பொருள் மற்றும் 102 அழைப்பு சேவை மூலம் கர்ப்பகால சிக்கல்கள் உள்ள கர்ப்பிணிகள் மாநிலம் மற்றும் மாவட்ட அளவில் தொடர் கண்காணிப்புக்குள்ளாகி வருகின்றனர். அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் 800 தனியார் மருத்துவமனைகளிலும் மகப்பேறு கவனிப்பு சேவைகள் மற்றும் பிரசவ சேவைகள் பதிவு செய்து இன்றைக்கு கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ள நோயுற்ற குழந்தைகளுக்கு ஏற்படும் மருத்துவ செலவினங்களை தவிர்க்க கட்டணமில்லா மருந்து, உணவு, நோய் கண்டறிதல் போன்ற சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாது வீட்டிலிருந்து மருத்துவமனைகளுக்கும் மருத்துவமனையிலிருந்து பரிந்துரை மையங்களுக்கும் மற்றும் சிகிச்சைக்கு பின் வீட்டிற்கும் அழைத்து செல்ல கட்டணமில்லா போக்குவரத்து சேவைகளும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு வழங்கப்பட்டு வருகிறது. கர்ப்பகால சிக்கல்கள் உள்ள கர்ப்பிணி பெண்கள் பிரசவிக்கும் மருத்துவமனையை சேவை அடிப்படையில் தேர்ந்தெடுக்க பிரத்யேக குழு ப்ரீ பர்த் பிளானிங் மெக்கானிசம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. மகப்பேறு இறப்பு விகிதத்தை குறைப்பதற்கு மாநில மற்றும் மாவட்ட அளவில் ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் டாஸ்க் போர்ஸ் ரிடக்ஷன் ஆஃப் MMR பணிக்குழு அமைக்கப்பட்டு அனைத்து மகப்பேறு மரணங்களும் தொடர் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்படி பல்வேறு முயற்சிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் நம்முடைய NHM இயக்குனர் அவர்கள் சொன்னதைப் போல மருத்துவ கட்டமைப்பை மிகப்பெரிய அளவில் மேம்படுத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் இந்த இறப்பு விகிதம் என்பது தற்போது இருக்கிற 39 கடந்து 0 நிலைக்கு வருவதற்கு நாம் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்கின்ற வகையில்தான் இந்த தொடர் பயிலரங்கங்கள் ஆண்டுதோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட நான் காலையிலிருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டிய அந்த சூழல் இருந்த நிலையில் நம்முடைய இயக்குனர் அவர்கள் எப்படியாவது இதற்கு வந்தே தீர வேண்டும் என்று என்னை கையோடு இழுத்து வந்திருக்கிறார். காலையில் தொடங்கி 10 மணிக்கு வருகிறேன் என்று சொல்லி நம்முடைய தலைமைச் செயலாளர் தலைமையில் ஒரு கூட்டம், அதற்கு முன்னால் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒரு 17 வயது சிறுவன், 2 கைகளையும் இழந்த சிறுவன் கிருஷ்ணகிரியில் கைகள் அவருக்கு மாற்று அறுவை சிகிச்சை மூலம் கைகள் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை ஏற்று அந்த சிறுவனை இன்றைக்கு சென்னைக்கு வரவழைத்து ஸ்டான்லி மருத்துவர்களை எல்லாம் வரவழைத்து அந்த சிறுவனுக்கு கை பொருத்துவது சம்பந்தமான ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி முடிக்க வேண்டிய அந்த சூழல். இப்படி பல்வேறு பணிகள் இருந்து நான் NHM இயக்குனரிடத்தில் நீங்களே இந்த கூட்டத்தை இன்றைக்கு நடத்தி முடித்து விடுங்கள், பிறகு மீண்டும் மாலை 3:30 மணிக்கு 104 அமைப்பின் மூலம் தமிழ்நாட்டில் இந்த +2 தேர்வில் பொது தேர்வில் தேர்ச்சி பெறாமல் இருக்கிற மாணவ மாணவியர்களுக்கு கலந்தாய்வுகளின் மூலம் கவுன்சிலிங்கின் மூலம் அவருடைய மனநிலையை வலிமையாக்குவதற்குரிய அந்த காரியத்தை செய்து வைக்கும் பணியை தொடங்கி வைக்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதிலிருந்தும் வருகிற மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள், டிடி, ஜேடி போன்ற உயர் அலுவலர்களுடனான ஒரு கூட்டம் ஒன்று, ரிவ்யூ மீட்டிங் ஒன்று நடத்தப்படவிருக்கிறது. அதிலேயும் கலந்து கொள்ள வேண்டும். இப்படி பல்வேறு பணிகள் இருக்கிற காரணத்தினால் நீங்களே இன்றைக்கு நடத்தி கொள்ளுங்கள் என்று சொன்ன போதும் நம்முடைய இயக்குனர் அவர்கள் இல்லை வந்தே தீர வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் முக்கியத்துவத்தை உணர்த்தி இந்த நிகழ்ச்சியினால் கடந்த ஆண்டுகளில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த மரண விகிதம் குறைந்து வருவதையும் எடுத்துக்காட்டி நிச்சயம் வர வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து வந்திருக்கிறார். அதற்காக நான் அவருக்கு உண்மையிலேயே நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், தொடர்ந்து ஒவ்வொரு அலுவலரும் மிகப்பெரிய அளவிலான அக்கறையோடு பணியாற்றுகின்ற காரணத்தினால்தான்
தேசிய விகிதத்தை விட பாதிக்கும் குறைவாக நாம் வந்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் பச்சிளம் குழந்தைகளுக்கான அந்த மரண விகிதத்திலாக இருந்தாலும் அந்த மகப்பேறு மரண விகிதமாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு குறைந்து தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. என்றாலும் இதுவும் குறைந்து நான் தொடக்கத்தில் சொன்னதைப் போல மகப்பேறு மரண விகிதமும் சிசு மரண விகிதமும் 0 நிலைக்கு வரும் நாள் நம்முடைய துறையின் வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்பதை மனதில் நிறுத்தி நாம் இந்த பயிலரங்கத்தில் பெறுகிற அறிவுரைகள், ஆலோசனைகள், கருத்துரைகள் இவற்றின் மூலம் எதிர்காலத்தில் அந்த விகிதத்தை குறைக்க இது பயன்படும் என்கின்ற வகையில் சிறப்பான நிகழ்ச்சியை முன்னெடுத்திருக்கிற தேசிய நலவாழ்வு குழுமத்தின் இயக்குனர் உள்ளிட்ட அலுவலர்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தன் சொல்வன்மையாலும் திறனாலும்